மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். நான் வந்து நிறைய வந்து பேக்கிங் எல்லாம் பெருசா பண்ணது கிடையாது. ஆனா என்னோட பிளாக்ல வந்து ஃபியூ ரெசிபிஸ் இருக்கு, பேக்கிங் ரெசிபிஸ், எக்லெஸ் கேக் ரெசிபிஸ். என்னோட பொண்ணு வர்ஷா வந்து நிறைய பேக் பண்ணுவா. ஸோ அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு, இதுல பொறுமையும் ஜாஸ்தி பேக் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அவளே சொல்லுவா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குழி பணியாரம் பேனோட சாக்லேட் கேக் பண்ண போறோம். ஸோ உங்க வீட்டுல வந்து பேக்கிங் அவன் இல்லைன்னா மைக்ரோவேவ் அவன் இல்லைன்னா குழி பணியாரம் பேனோடய பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் an eggless chocolate cake recipe from Jeyashris kitchen. ஸோ இப்போ அந்த கேக் எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். வாவ், வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஸோ எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வர்ஷா, இப்போ நீ வந்து அந்த சாக்லேட் கேக் வந்து குழி பணியாரம் பேன்ல பண்ண போறேன்னு சொன்னேன். இதுக்கு வந்து என்னெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றேங்கிறத சொல்லிடுறியா? ஸோ இதுக்கு வந்து பிளெயின் ஃபிளவர், மைதா மாவு, அதுக்கப்புறம் கோகோ பவுடர், சுகர், ஆயில் அண்ட் பேக்கிங் பவுடர், அவ்வளவுதான். ஓ, அவ்வளவுதானா? அங்க பின்னாடி ஒரு கப்ல என்னமோ இருக்கு, என்னது அது என்னோட டீ, அப்புறமா பிடிக்கும். ஓகே, ஸோ இப்போ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து ஃபிளவர் போட போறோம். ஸோ ½ கப் ஃபிளவர் பேன் அங்க மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அம்மா பிளாக்ல இருக்கிற மக் கேக்கோட ரெசிபி. ஸோ யூஸ்வலா வந்து கேக் மைக்ரோவேவ் மக் கேக் ரெசிபி. யூஸ்வலா கேக் வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ், வெட் இன்கிரீடியன்ஸ் நம்ம தனித்தனியா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இது மக் கேக் ரெசிபினால நான் யூஸ்வலா எல்லாமே ஒரே பவுல்ல மிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து கோகோ பவுடர். ஸோ அடுத்தது வந்து நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ண போறோம். 2 tablespoons கோகோ பவுடர். ஓகே. அடுத்தது 1/4 கப் சுகர். ஓகே. பவுடர் எல்லாம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை? இல்ல, அவசியம் இல்லை. வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனா as I said, இது மக்கேக்கோட ரெசிபினால நான் யூஸ்வலி டக்குன்னு பண்றதுக்குனால நான் அவ்வளோ பண்ண மாட்டேன். பட் வேணும்னா சுகர் பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஓகே. அப்படி யாருக்காவது மக்கேக் ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அது வந்து எக்லெஸ் மைக்ரோவேவ் மக்கேக். ஸோ அடுத்தது வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். So sunflower oil use பண்றேன். 6 tablespoons of oil actually. So 6 tablespoons is basically 1/4 cup plus 2 tablespoons. So 1/4 cup போட்டுட்டேன். அப்புறம் 2 tablespoon oil போடுறேன். ஓகே. So 6 tablespoons. பட்டர் கூட வேணும்னா மெல்ட் பண்ணி போட்டுக்கலாம்ல? யா. ஓகே. நம்ம தான் சோம்பேறிகள், பட்டரை என்னைக்குமே மெல்ட் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காது. அடுத்தது அகைன் 6 tablespoons மில்க். ஓகே. அதே மாதிரி தான் நான் பண்றேன். 1/4 கப் பிளஸ் 2 tablespoons. ஏன்னா இட்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் மோர் கன்வீனியன்ட். ஆனா சில வாட்டி இந்த மாதிரி லிக்விட் இன்கிரீடியன்ஸ் அளவு வந்து மாவோட டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி மாறாதா? ஆமா, சில வாட்டி ஸ்லைட்டா மாறும். ஸோ இது நாங்க யூஸ்வலா யூஸ் பண்ற பிராண்ட் மாவுனால எனக்கு இந்த ரேஷியோ தெரியுது. ஸோ பட் சம்டைம்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல கம்மி பண்ணி பால் விட்டுன்ட்டு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சில தடவை நான் கொடுத்த இந்த ரேஷியோக்கு ஜாஸ்தியா கூட ஆட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்க உங்களோட இன்கிரீடியன்ஸ் பொறுத்து இருக்கு. ஸோ அது மட்டும் ட்ரையல் அண்ட் எரர்ல தான் வந்து. ஓகே. அப்படின்னா பால் தான் ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும், முன்ன பின்ன இருக்கும் யூஸ்வலி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இப்போ என்ன போட போறேன்? லாஸ்டா வந்து ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஓகே. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே. எல்லாத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்ம இதுல சாக்லேட் சிப்ஸ் வேணா கூட போடலாம்ல? ஆமா, சாக்லேட் சிப்ஸ் வேணா போடலாம். எங்ககிட்ட இப்போ சாக்லேட் சிப்ஸ் அட் தி மொமெண்ட் இல்ல. சோ நம்மள்ட்ட எப்பவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வாங்கி வச்சாலே அங்க வந்து நம்ம வீட்ல இருந்து வந்து ஒரு எலி வந்து சாப்பிட்டு போயிடும்.
அந்த எலி யாருங்கிறது நாங்கள் கடைசியாக காட்டுறோம். ஸோ இப்போ கேக் பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. இப்படி தான் இருக்குமா இதோட கன்சிஸ்டன்சி, இல்லை இன்னும் லூஸாக இருக்கணுமா? இப்படி தான் யூஸ்வலாக. இப்படி இருந்தால் ஓகே, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா இட்ஸ் ஆல்சோ ஓகே, யூ கேன் ஒர்க் வித் இட். இதோட இன்னும் கொஞ்சம் சாலிடா இருந்தா கூட இட்ஸ் ஓகே. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேன்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். குழி பணியாரம் பேன். எஸ். ஓகே. ஸோ இதுல எல்லாத்துலயும் ஆயில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் ஆயில் சைட்ஸ்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, திருப்படுத்தும் போது இட் வில் பி ஈஸி. எல்லா இடத்துலயும் ஈவனா ஆயில் இருந்ததுன்னா. ஓகே. ஸோ இப்போ வீட்டில் மைக்ரோவேவ் அவன், பேக்கிங் அவன் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா இதில் வந்து சாக்லேட் கேக் வந்து பண்ணி சாப்பிடலாம். It's a good evening snack to make also. Not so difficult. So. இப்படி ப்ரஷ் இல்லைன்னா கையில கூட ஓகே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்பூனோட கொஞ்சோண்டு பேட்டர் எடுத்துட்டு பேன் லைட்டா ஹீட் ஆன உடனே ஸோ ஸ்பூன்ல கொஞ்சோண்டு பேட்டர் எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோன்னு we'll add it. ஓகே. ஆமா, அந்த நான்ஸ்டிக் சீக்கிரமா ஹீட் ஆயிடுறது. ஸோ ஐ திங்க் நீ விடலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்க பேட்டர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லிக்விடியா இருந்ததுன்னா ஈஸியாவே உள்ள போயிடும். ஆனா you can use a spoon or இந்த மாதிரி spatula to push it out. ஓகே. இப்போ எல்லா கேவிட்டிஸையும் இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே. இப்போ எல்லா மாவையும் விட்டாச்சு. இன்னும் மாவு இருக்காமா? இன்னும் மாவு இருக்கு. ஸோ லைட்டா மூடி வைக்கலாமா? மூடியும் வைக்கலாம். ஓகே. ஆமா, ஐ ப்ரிஃபர் இட் டு பி ஓப்பன். ஸோ ஐ கேன் எனக்கு பார்த்தா கொக்கா இருக்கா இல்லையான்னு தெரியும். சரி, ஓகே. ஆனா அடுப்பை வந்து லோயஸ்ட் ஃப்ளேம்ல வச்சுக்கணுமா? ஆமா. ஓகே. ஸோ இப்போ ஒரு சைட் குக் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நம்ம இப்போ இதை திருப்ப போறோம். ஸோ நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்றேன் திருப்பறதுக்கு. ஸ்பூன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா கிரீஸ் பண்ணா திருப்ப வந்து கொஞ்சம் ஈஸியா வரும். ஓகே. ஸோ அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்துட்டு, ஸோ தெரியுது இந்த சைட்ல அழகா கொஞ்சம் குக் ஆயிருக்கு. அப்புறம் அப்படியே இந்த ஸ்பூனோட பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் அப்படி பண்ணிடலாம். இதுலயும் அப்படிதான் வந்திருக்கு. ஸ்மெல்லே செம்மையா இருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் திருப்பியே போட்டாச்சு. இப்போ வந்து அந்த அதர் சைட் குக் பண்றதுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது நார்மல் குழிப்பணியாரம் மாதிரி தான் இல்லையா? அதே மாதிரி தான் டைம் எடுத்துக்கிறது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. Yeah, approximately around 7 to 10 minutes. ஃபுல்லா குக் ஆகிறதுக்கு எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ பணியாரம் நம்மளுக்கு வருது? இப்போ வந்து இதுல வந்து 7 இருக்கு. அண்ட் இன்னும் ஐ திங்க் இன்னும் 2 பண்றதுக்கு we have batter. So ஓகே, 9 to 10 depending on நம்ம எவ்வளோ average பண்ணிருக்க. ஓகே, 9 to 10 வரும். ஓகே. yeah. இப்போ இதுக்கு மேலெல்லாம் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம குழிப்பணியாரம் பண்ணும்போதெல்லாம் எண்ணெய் விடுவோமே, அந்த மாதிரி தோசைக்கெல்லாம் திருப்பி போட்டு எண்ணெய் விடுற மாதிரிலாம் விட வேண்டாம். இல்ல, இதுக்கு எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா நம்ம இதுக்கு எண்ணெய் விடுறது வந்து சைட்ஸ் வந்து ஒட்டிக்காம இருக்கிறதுக்கு தான். ஏன்னா பேட்டரியில் ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட வேண்டாம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் குக் ஆகிருக்கும், நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ திருப்பி பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து குக் ஆகிடுது. ஸோ யூ கேன் கீப் தட் அசைட். இதே மாதிரி இதுவும். ஆமா, ரொம்ப கியூட்டா அந்த நெய்யப்பம் மாதிரியே இருக்கு. உனக்கு ஒரு அப்பம் ரொம்ப பிடிக்குமே. யா, வீட் ஃப்ளார். ஸோ
இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. செம்ம கியூட்டா இருக்கு இது. கொஞ்சம் சொல்றது பட் லெட் மீ டெலிகேட் டார்லிங். ஸோ உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண சாக்லேட் கேக் அண்ட் குழி பணியாரம் பேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் 2 bites-லே முடிச்சிடலாம். அண்ட் உள்ள வந்து செம்ம சாஃப்டா இருக்குல்ல? ஆமா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எங்க வீட்டில் ஒரு எலி அப்பப்போ சாக்லேட் சிப்ஸை வந்து சாப்பிடுவோன்னு. அந்த எலி இங்க வந்து நின்றுட்டு சைலண்டா வந்து நம்மளோட சாக்லேட் குழிப்பணியாரம் கேக்கை வந்து நல்லா மொஸ்கின் இருக்கு. வருண், இப்ப சொல்றியா இந்த கேக் எப்படி இருந்ததுன்னு? சூப்பரா இருக்கு. சாஃப்டா கேக் மாதிரி தான் இருக்கு. கேக் மாதிரியே இருக்கா? குட். ஸோ சூப்பர் சிம்பிள் ரெசிபி. அண்ட் நீங்க வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்கன்னா வந்து எங்களுக்கு போட்டோ அனுப்புங்க. அண்ட் மறக்காம ஜெயஸ்ரீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வாரம் ஒரு புது vlog-ஓட நாங்க வந்து உங்களெல்லாம் மீட் பண்றோம். பாய்.